ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து சொல்லிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதம், அதாவது 5/11/2025 பௌர்ணமி திதி வருகிறது. 19/11/2025 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். 7 சனி சென்று கொண்டு இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கும்பராசிக்கு முடியும் தருவாயில் இருக்கிறது. இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. இந்த கடைசி 2.5 வருஷம் எப்போவுமே இந்த கும்பராசிக்கு கடைசி 2.5 வருஷம் அப்படின்னாலே நல்லது செய்யும். இது முதல் 5 வருஷம் போட்டு தாக்கிடுது இல்லையா? இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு சூப்பராக நல்லது பண்ணிட்டு போகும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 7 சனி நடந்தால், இந்த கும்பராசி அன்பர்களாகட்டும், எந்த ராசியாக கூட இருக்கட்டும், 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தான். சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லாமல் போயிடும், குடும்ப சூழ்நிலை காரணமாக டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படி ஏதாவது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணோம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு பாருங்கள், 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கிறார். சூப்பர். அவர் கூட இன்னும் 17 நாள் தான் உச்சமாக இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெற்றாலும் குரு பார்வை நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதில் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால், குடும்பத்தில் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, நல்ல பண வரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அளப்பரிய பலன், வருவாய் சிறப்பாக இருக்கும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். அதுதான் 11ஆம் இடம். எண்ணிய செயல் ஈடேறுதல் மட்டுமல்ல, இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய நிலை. அப்போது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான நேரம், காலம். அது வழக்கறிஞர்களாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், ஜோதிடர்களாக இருக்கலாம், மேடை பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு திருப்பு முனை ஏற்படும். உங்களுடைய திறமை வெளிப்பாடாகும். ஏன்னா 2க்குடையவன் வாக்கு ஸ்தானாதிபதி உச்சமடைகிறார். அதாவது ஒரு இது நாள் வரைக்கும் அவர் ஒரு XRY அப்படின்ற ஒரு நிலையில் 10ஓட 11 பணியாற்றியிருப்பார். ஆனால் இப்போ இந்த காலகட்டங்கள் அவர் மற்றவர்களால் பேசப்படுவார்னு சொல்லலாம். ஃபோக்கஸ் ஆகும்.
பத்திரிகை துறையாகட்டும், மீடியா துறையாகட்டும், யூடியூப்பு போன்ற சமூக வலைதளங்களில் இவருடைய இந்த ராசி அன்பர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஒரு வழக்கறிஞர்னு எடுத்துக்கங்க, அவருடைய திறமை வெளிப்பாடாகி ரொம்ப அவருடைய ரேட்டிங் கூடும். இல்லை ஜோசியராக இருக்கலாம், அது அவருடைய வாக்கு பலிதத்தால் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க, சமூகத்தில் நல்ல பேரு புகழ் கிடைக்கும், இப்படி சொல்லிகிட்டு இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால், 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் இல்லை, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மாறாக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்குதோ இல்லையோ பாதியில் நின்று போய் வண்டி பழுதாகி மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய தருணம். அல்லது வீடு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வாடகை விட்டுருப்பீங்க, ஷட்டரு போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சு, அதை ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க, அதை பண்ணி கொடுக்கணும். இதையும் தாண்டி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க. நீங்கள் பர்சனலாக வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு உள்ள செலவு, மெயின்டெனன்ஸ் செலவு, அது ஒரு வாரத்தில் காலி ஆகிட்டா அப்போ மற்ற 3 வாரம் என்ன மீதி நாளில் எதை வச்சு செலவு பண்ண முடியும், ஈடு கட்ட முடியும். அதனால் எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் எந்த குறையும் இல்லை, சிறப்பாக இருக்க போகிறீங்க. 7ல் கேது இருக்கார். ராகு கேது பிடியில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருப்பதால் ராகுவை குரு பார்க்கல, கேதுவையும் குரு பார்க்கல. ஓம் அமிர்த ராகுவே போற்றி, ஓம் அமிர்த கேதுவே போற்றி. 1008 தடவை ராகுவுக்கும் 1008 தடவை கேதுவுக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க, நிச்சயமாக. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கவுண்டிங்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சாதாரணமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், நண்பர்கள்கிட்ட கருத்து மோதல்கள் வரும், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். அது மட்டுமா, இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார். நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை வீட்லேயோ உங்களுடைய பொருள் எப்படியாவது நீங்களே மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அல்லது களவாடப்படக்கூடிய நிலை இருக்குது. 8ஆம் இடம் அசிங்கம், அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். மற்றவங்களுக்காகவாது நீங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போயிட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும், உங்களுக்காக இல்லைன்னா கூட அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 9 சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், 5 புதன் இருக்கிறார், 7 சூரியன் இருக்கிறார். முக்கூட்டு கிரகங்கள் அங்கு இணைஞ்சு இருக்கிறது, மிகவும் சிறப்பு. முதல் 15 நாள் சூரியன் அங்கே தானே இருப்பார், சுக்கிரன் 23 நாள் இருக்கார், புதன் மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடம் பலமாகிறது, பாக்கியமான ஒரு சூழல். நினைத்தது நடக்கும், நினைக்காததும் நடக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நாடக நடிகர்கள், மியூசிக், வாய்ப்பாட்டு, பின்னணி பாடகர்கள், இதெல்லாம் நீங்கள் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான நேரம், காலம். இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருக்கிறவங்க, ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர், இவங்களுக்கும் ஒரு உற்சாகம் நிறைந்த காலம். 10ஆம் இடத்தில் 10 செவ்வாய் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருப்பது ஓஹோன்னு இருக்கு, சூப்பர். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் நண்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆர்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், அது அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ரசாயனத்துறையில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்தால் அனுகூலம் நிச்சயமாக உண்டு, தந்தையால் அனுகூலங்கள் உண்டு, சகோதரர்களால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு.
தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் தனியார் தொழிலில் இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. ப்ரமோஷன், சம்பாத்தியம், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 11 உச்சம், அப்போது பணம் மழை பொழியக்கூடிய நேரம் காலம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவு தான் நிறைய இருக்கும், அசுப செலவுக்கு வேலை இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சனி பார்வை 11ஆம் இடத்தை பார்க்கிறது. பணம் பல வகையில் வந்தாலும் கைக்கு வருவதில் காலதாமதம் ஆகும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் காலதாமதம் ஆகும். இதை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது வக்ர நிவர்த்தி ஆகிவிடுகிறார். ஒன்றும் குறை இல்லை. 2ல் சனி. இப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேதுவால் பிரச்சனை, அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிங்க. பட்டீஸ்வரன் துர்க்கையை வழிபாடு பண்ணிக்கிங்க. பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஓம் அமிர்த ராகுவே நமக 1008 தடவை சொல்லுங்கள். ஓம் அமிர்த கேதுவே நமக அது ஒரு 1008 தடவை சொல்லுங்கள். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு 15, 16, 17 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் சூதனமாக நடந்துங்க. தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போகும். யாராவது பிரச்சனை பண்ணணும்னு வந்தாலும் நீங்கள் சூதனமாகிடுவீங்கள்ல. கொஞ்சம் சிரித்து பேசி யதார்த்தமாக சார் என்ன சொல்லுங்கள், என்ன பிரச்சனை, நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி போய் நீங்கள் அவங்கள சமாதானப்படுத்துவீங்க. அவர் தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போகும். அவங்க வராங்க, கோபமாக வர்றாங்க, நீங்களும் சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் சண்டை அதிகமாகி பிரச்சனை அதிகமாகும். அதனால தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சூதனமாக நடந்துக்கிறதுக்கான ஒரு யதார்த்த நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் அதாவது 15, 16, 17 சந்திராஷ்டம நாட்களில் வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. இரவு பிரயாணம் போகாதீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.